நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா சிக்கன் மக்ருனி செய்ய போறேன். 1/2 கிலோ செய்ய போறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வச்சிருங்க. தக்காளி 2 அரைச்சி வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கேன். 1/4 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். குக்கர் வச்சிருங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா வதக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறம் நான் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். அதை போட்டுறணும். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா வதங்கணும். அப்பதான் நம்ம எல்லாமே போடணும் மசாலா. கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் அதுவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா, அதுவும் போட்டுருங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அதுவும் போட்டுருணும். நல்லா பச்சை வாசனை நல்லா அந்த ஸ்மெல் எல்லாம் போகணும். அதை மட்டும் வதக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்பீட்ல வைக்காதீங்க, ஸ்லோலியே வச்சு வதங்கிடுங்க. உப்பு கொஞ்சோண்டு போடுறேன். அது போட்டதுக்கு அப்புறம் வெறும் தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போடுறேன். சிக்கன் 65 மசாலா அது ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் அது ஒரு சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெய் விடணும். நல்லா அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸ்லோ பண்ணி அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி இருக்கட்டும். அந்த டைம்ல நம்ம தண்ணி ஊத்தணும். நான் 1/2 கிலோ மக்ருனிக்காக 3 கிளாஸ் தண்ணி ஊத்துறேன். பெரிய கிளாஸ்ல தான் ஊத்துறேன். அது தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிச்சு வரணும் தண்ணி. அது மட்டும் வெயிட் பண்ணணும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மக்ருனி போடணும். மக்ருனி போட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடிடலாம். மூடிட்டு ஸ்பீட்லயே வச்சிருங்க. விசில் வரட்டும். 4 விசில் வரட்டும். பாருங்க பிரஷரும் போயிடுச்சு. நல்லா போனதுக்கு அப்புறம் தான் நான் ஓபன் பண்ணி பாக்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க சூப்பரா வெந்து வந்திருக்கு. மக்ருனி சிக்கன் எல்லாமே சூப்பரா வெந்திருக்கு. இந்த மாதிரி தண்ணியும் அதிகமா நிக்கல. கரெக்டா பதம் வந்திருக்கு. பாருங்க நான் போட்டு காட்டுறேன். பாருங்க சிக்கன் மக்ருனி சூப்பரா இருக்கு. செஞ்சு பாருங்க, டேஸ்டா இருக்கும்.